ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி லெமன் சாதம் கலர போகிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ கடலப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து கடலப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் உளுந்து 3 டீஸ்பூன், கடலப்பருப்பு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கும், இதுவாகணும். இப்போ ஒரு 20 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் 3 கிலோ ரைஸுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 15 எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. 1 கிலோ சாதத்துக்கு 5 பச்சை மிளகாய் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு 5 ஸ்பூன் போடுறேன். நான் சாதத்துலேயும் உப்பு போட்டதுனால கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கொச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொச்சது போதும். இது இந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு. நான் 2 பாத்திரத்துலேயும் சாப்பாடை கொட்டி நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறின வரைக்கும் நம்ம இப்போ ஊற்றி கலரிடலாம். இன்றைக்கும் முட்டை, அப்புறம் அப்பளம். கையில் தெரியும். இப்போ நம்ம ஊற்றி கலரிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.